இன்றைக்கி மண்டே. குயின்ஸிக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அவள் வந்து கிளம்பிட்டு இருக்கா. நான் பிறந்ததுலேருந்தே அவளுக்கு வந்து பவுட்ரு யூஸ் பண்ணது கிடையாது. மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து செபாமெட்டோட ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கிற மாய்ஸ்சரைசர். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இவ்வளோ எடுத்துட்டாலே போதும், நல்ல ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். மார்னிங் டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்குக்கு வந்து ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டேன். வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பீக்கரில் ரைம்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தான் அவள் கேட்டு ரசித்து பாடிட்டு இருக்கா. எப்பவுமே காலையில் கிளம்பும்போது குழந்தைங்கிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள கிளப்பி விடும்போது அவங்களுக்கு ரொம்ப குஷியாயிரும். அவங்கள ரசிச்சுக்குவாங்க. அதே மாதிரி குயின்ஸிக்கும் எந்த கரெக்ஷனும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கா, நீட்டாக இருக்கா அப்படின்றவுமே நானும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஸ்கூல் வந்து நாங்கள் ரோடு க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அந்த ரோடு வரைக்கும் வந்து அவளை நடந்தே கூட்டிகிட்டு போவேன். ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கவனமாக க்ராஸ் பண்ண வைப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரஷ்ஷான டைமில் மட்டும்தான் நான் அவளை தூக்கிக்குவேன். அப்படி நாங்கள் பேசிகிட்டே நடந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அவள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துட்டா. ஸோ அவளை பார்த்துட்டே வந்து உள்ளே ஓடிட்டா. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டா புது பசங்களோட. அதனால் அவள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டா. அப்பப்போ செக் மட்டும் பண்ணிப்பா, நான் வரேனா இல்லையா அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி இவங்க மையத்துக்கு வந்து சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஓஆர்எஸ் பவுடர் கொடுத்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி பண்ணாங்க. எப்படி கிளீன்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட் வச்சு பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லா ஆக்டிவிட்டீஸ் ப்ளே எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம்.